ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு சுலபமாக ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே உடல் எடையை குறைக்கிறதுக்காக டெய்லி ஏதாவது ஒரு வழியை முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம அதை சரியாக தொடர்ச்சியாக பண்ணுறோமான்னு கேட்டால் பதில் இல்லை தான். நம்ம சாப்பிட்ற நிறைய சாப்பாடு உணவு குழாய்களில் தங்கிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சாப்பாடு உணவு குழாய்களில் தங்குறதுனால அது கொழுப்பாக மாறி நமக்கு தொப்பையாக மாறிடும். நாள்பட்ட கொழுப்புகளை உணவு குழாய்களில் இருக்கிற உணவு கழிவுகளையும் நாம எடுத்துட்டாலே தொப்பை சுலபமாக குறைஞ்சிடும். இது இந்த கொழுப்பை கரைக்கிற தன்மை முருங்கைக்கீரைக்கு அதிகமாக இருக்கு. இதுல இரும்பு சத்து, கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்பவே நல்ல ஒரு ஹோம் ரெமெடின்னு தான் நான் சொல்லுவேன். இது இதனால ரத்த அழுத்தம், சுகர் லெவல் மற்றும் ஹார்மோன் பேலன்ஸ் இது எல்லாத்தையும் நமக்கு முருங்கைக்கீரை கட்டுக்குள் வைக்கும். இதை வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரைச்சிட்டு நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறமா வரக்கூடிய நல்ல ஒரு வெயிட் போடும். அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் எடை குறைக்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கலோரி குறையும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா கலோரி குறைஞ்சி கொழுப்பையும் கரைச்சிட்டு நமக்கு உடம்பு எடையை சுலபமாக இது குறைச்சிடும். பாதி லெமன் எடுத்துக்கலாம். அதை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். லெமனில் விட்டமின் சி இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்கும். தொப்பையை ஈஸியாக குறைச்சிடும். ரத்தத்தை சுத்திகரிக்கும். எடையை சுலபமாக குறைச்சிடும். ஸோ நாம் எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம். கூடவே நம்ம தேன் கலந்துக்கலாம். தேன் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். சுகர் பேஷண்ட் இது போட வேணாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் அப்படியே சாப்பிட வேண்டியதான். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உடம்பு எப்படி குறையுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.